வடசென்னை மக்களை அச்சுறுத்தும் கோரமண்டல் ஆலையை நிரந்தரமாக மூட வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை எண்ணூர் விஷவாயு கசிவு ஏற்பட்ட ஆலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராடி வரும் மக்களுக்கு பாலகிருஷ்ணன் நேரில் சென்று ஆதரவு தெரிவித்தார். இதையடுத்து செய்தியாளரும் பேசிய அவர், ஆலைக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் மீது வழக்கு போட்டது கண்டனத்துக்குரியது என்று தெரிவித்தார். விஷவாயு கசிவு ஏற்பட்ட ஆலை மீதுதான் காவல்துறை வழக்கு போட்டிருக்க வேண்டும், ஆனால் அதை விட்டுவிட்டு மக்கள் மீது ஏன் வழக்கு போடுகிறார்கள் என்று பாலகிருஷ்ணன் கேள்வி எழுப்பினார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையில் தொழிற்சாலை என்பது முக்கியம்தான், ஆனால் அதை விட முக்கியம் மனித உயிர்கள் தான். மனித உயிர்களை பாதுகாப்பதற்காக தான் தொழிற்சாலை, அரசு, நிர்வாகம் எல்லாம் இருக்கிறதே தவிர மனித உயிர்களை காவு கொடுத்துட்டு நம்ம யாருக்காக தொழிற்சாலை நடத்த போறோங்கிற கேள்விதான் நான் அரசுக்கு முன்னால் வைக்க விரும்புகிறேன். எனவே தமிழக அரசு, தமிழக முதலமைச்சர் அந்த பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த குப்பங்களை சார்ந்திருக்கிற மக்களுடைய கோரிக்கையை உரிய முறையிலே ஆலையை மூட வேண்டும் என்று வற்புறுத்துகிறார்கள். அந்த கோரிக்கையை உரிய முறையிலே பரிசீலித்து நிறைவேற்ற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்.